அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 13/4/2024. தமிழ் தேதி பார்த்திங்கன்னா சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைக்கி பைரவருக்கு விளக்கு போடுறது உகந்த நாளாக இருக்கும். இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி மாலை 5 மணி வரை இருக்குது. அதுக்கு பிறகு வேறு திதி இருக்குது. அடுத்தது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் அதிகாலை 5:05 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம் இருக்குது. யோகம் இன்னைக்கு நாள் முழுக்க சித்த யோகமாக இருக்குது. சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி முதல் 10:30 வரை. பைரவருக்கு காலையில் 10 மணிலேருந்து 10:30 வரைக்கும் விளக்கு போடுறது நல்ல பலனை தரும். குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி முதல் 7:30 வரை இருக்குது. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை இருக்குது. நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. மாலை 4:30 முதல் 5:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் அதாவது மதியம் 12:30லேருந்து 1:30 வரை இருக்குது. இரவு 9:30 முதல் 10:30 வரை இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:58க்கு இருக்குது. இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்னென்ன செய்யலாம்னா சீமந்தம் செய்யலாம், பெயர் சூட்டுறதுக்கு, விருந்துண்ண, சாமி கும்பிட, கல்வி துவங்க, ஆலயம் துவங்க, புது வீடு கட்டி குடிப்புக, குடைமுழக்கு, யாகம், 9 கோள் வேண்டல் அதாவது நவக்கிரக யாகம் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம், புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம், ஊடகம் வெளியிடறதுக்கு நாள் உகந்ததாக இருக்குது. கடன் வாங்க, கடன் தீர்க்க, கிணறு வெட்ட, அதே மாதிரி பதவி ஏற்க, திருமணம் திருமணம் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. பஞ்சமி திதியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயணம் பண்ணலாம், சாமிக்கிட்ட வேண்டுதல் வைக்கலாம், திருமணம், வீட்டில் சாமி அறை அமைத்தல், அதே மாதிரி அமைதி காத்த செய்தல், உடல் வலிமை தரும் செயல்களை செய்வது இன்றைக்கி நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு செலவு, ரிஷப ராசிக்கு சுபம், மிதுன ராசிக்கு சிநேகிதம், கடக ராசிக்கு புகழ்ச்சி, சிம்ம ராசிக்கு அமைதி, கன்னி ராசிக்கு பிரீத்தி, துலாம் ராசிக்கு நன்மை, விருச்சிக ராசிக்கு வாழ்வு, தனுசு ராசிக்கு அன்பு, மகர ராசிக்கு உயர்வு, கும்ப ராசிக்கு கவலை, மீன ராசிக்கு தடை. ஆக மொத்தம் இன்றைக்கி நாள் ஒரு சுமாரான நாளாக எல்லா ராசிக்கும் இருக்குது. எந்த பெரிய பாதிப்பும் இல்லை. இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கிறத வேறு நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது. இன்றைக்கி நல்லதையே பாசிட்டிவாக யோசிக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பாராட்டெல்லாம் எதிர்பார்க்காம கடினமாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்குது. உங்கள்கிட்ட நேர்முறையான அணுகுமுறை இன்றைக்கி தேவைப்படுது. நெகட்டிவ் தாட்ஸ் இருந்ததுன்னா அதை விலக்கி வைக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட மனநிலை மாறுபட்ட நிலையில் இருக்குது. அது மாறி மாறி இருக்கிறதுனால துணைக்கூட பேசும்போது பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு மனசை விட்டு பேசுகிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான பணத்தை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது. உங்களோட செலவை கட்டுப்படுத்துறது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்காக செலவை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வறட்டு இருமல் இருக்கும், மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதனால் நாள் முழுக்க இன்றைக்கி ஆரோக்கியமாகவும், கொஞ்சம் மனசு குழப்பம் ஏதாவது இருந்தால், தடுமாற்றங்கள் ஏதாவது இருந்தால் அதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு போகிறது இன்றைக்கி நாளில் உங்களுக்கு நல்ல பலனாக தரும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும், மற்றபடி ஆரோக்கியத்துலேயும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி பொறுமையோடு இருக்கிறது மூலிமா வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் செய்கிற எந்த செயலியும் உறுதியோடு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பொறுமை காக்கிறது இன்றைக்கி ரொம்ப அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்க உறுதி மற்றும் தைரியமும் மூலிமா உங்களோட வெற்றிகளை அடைய முடியும். உங்களோட பணிகளை இன்றைக்கி
அவ்வளோ ஈஸியாக உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்க முடியாது. கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு இன்றைக்கி போயிட்டு வர்றது நல்லதாக இருக்கும். 2 பேருக்குள்ளே உள்ள பிணைப்பு அது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு 2 பேருக்குள்ளேயும் மனசு விட்டு பேசுகிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம், கடின உழைப்பையே நம்புறது அவசியம். அப்போ தான் உங்களுக்கு வேண்டிய வகையில் பண வரவு இன்றைக்கி ஏற்படும். மற்றபடி பெருசாக இன்றைக்கி பணத்தில் சேமிக்கிறது கஷ்டம். பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வெயில் காரணமாக தோல் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது. எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றது இன்றைக்கி முழுசாக தவிர்க்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத செரிமான பிரச்சனை ஏற்படும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி நாள் அவ்வளவு சாதகமாக கிடையாது. கொஞ்சம் அமைதியான மனநிலையோட மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நாளை அனுசரித்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி மிடுக்காக நீங்கள் போகிறது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் தவறுகளை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. பார்த்து நடந்துக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமைதியாகவும் அன்பாகவும் நடந்துக்கிறது அவசியம். அவங்கள இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கிட்ட துணையை அவங்களும் உங்களை ஒத்துழைப்பாங்க. இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்படும். கவனமாக நாளை கொண்டு போகிறது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக இருக்குது. இருக்கிற பணம் போதுமானு பார்த்தா அது இழப்பிற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே பணத்தை செலவு செய்யும் போதும் சரி, கையாளும் போதும் சரி, ரொம்ப கவனமாக பார்த்து செய்கிறது அவசியம். வீண் இழப்புகளை தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது. அது ஆரோக்கியத்தை பாதிக்கும். பிரார்த்தனை செய்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலனை தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். இன்றைக்கி உற்சாகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளை எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாக கொண்டு போக முடியும். இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். உங்களோட கூட வேலை செய்கிறவங்க மற்றும் மேலதிகாரிகளோட ஆதரவை பெற்று இன்றைக்கி திருப்தியோடு நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தனக்கூட சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சில புதிய நபர்களை சந்திப்பீங்க. அதுவும் உங்களுக்கு புதிய வாழ்க்கையில் புதிய ஒரு அத்தியாயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நாள் முழுக்க தனக்கூட சந்தோஷமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வருவாய் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் சம்பாதித்த பணத்தை ஆக்கப்பூர்வமான சொத்துக்களாக மாற்றுறதுக்கும் எதிர்காலத்துக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுறதுக்கும் இன்றைக்கி அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி தேக ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. உங்கள்கிட்ட ஆற்றலும் உறுதியும் நிறைஞ்சிருக்கும். நாள் முழுக்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். நாளும் இனிமையான நாளாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்மராசி. இன்றைக்கி ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட நேர்மையான முயற்சி மூலிமா அதிசயங்களை காண முடியும். உங்களுக்கு இன்றைக்கி ஆன்மீகத்தில் ஈடுபடுறது மூலயமா மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கும். திருப்தியும் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் அனுசரணையான போக்கு இருக்குது. அதனால் உங்களோட வேலைகள் எல்லாமே திட்டமிட்டபடி போகும். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலையில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளை உங்களோட துணைக்கூட மகிழ்ச்சியோட கொண்டாடுற நாளாக தான் இருக்குது. உங்கள் மனசில் திருப்தியும் உங்கள் துணைக்கூட சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்கிற நாளாக இருக்குது. ஏகப்பட்ட சந்தோஷமான தருணங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு
இன்றைக்கி அதிகமான அளவு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயனுள்ள வகையில் எதிர்காலத்திற்கு தேவையான திட்டங்களில் இன்றைக்கி முதலீடு செஞ்சு சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ நாள் சந்திச்சிட்டு இருந்த ஆரோக்கிய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் மீள்ற நாளாக இருக்கும். திருப்தியான மனநிலை காரணமாக உங்களோட ஆரோக்கியம் இன்றைக்கி நல்லாவே இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நாள் முழுக்க இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயமான ஒரு நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. உங்களோட மனசில் கவலைகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு, கோயிலுக்கு போகிறது இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான ஆறுதலை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேலையில் அதிகமான கவனம் தேவைப்படுது. அது இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி நீங்கள் உங்களோட ஓனருங்களோ இல்லைன்னா மேலதிகாரிகிட்ட நல்ல பெயர் எடுக்க முடியும். தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படாமல், தவறுகள் ஏற்படாமல் இன்றைக்கி பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஈகோ மாதிரி கேரக்டர் துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது உறவில் பாதிப்பு ஏற்படுத்தும். பிரச்சனைகள், தேவையில்லாத விவாதங்கள், வாக்குவாதங்கள் ஏற்படும். கவனமாக பார்த்துக்கிறது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது. செலவு செய்யும் போதும் இல்லை பயணம் செய்யும் போதும் பணத்தை கவனமாக பார்த்துக்கொள்வது அவசியம். இல்லைன்னா இழப்பு மாதிரி ஏற்படுற மாதிரி இருக்குது. தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கிறதுனால, பதட்டம் இருக்கிறதுனால தலைவலி மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காமல், அதிகமாக கவலைப்படாமல் பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நாள் இன்றைக்கி இனிமையாக போகும். மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. இன்றைக்கி நாளை மனசை ஒருநிலைப்படுத்தி கொண்டு போகிறது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி குறைஞ்ச அளவே அனுகூலமான பலன்கள் இருக்குது. அதிர்ஷ்டத்தை விட முயற்சிகளில் நம்பிக்கை வைக்கிறது அவசியமாக இருக்குது. முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி வேலை இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓய்வு கிடைக்காது. டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. வேலை பளு அதிகமாக இருக்குது. உங்களோட பணிகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். கவனமாக காலையிலேருந்து திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை காரணமாக உங்கள் துணைக்கிட்ட ஆரோக்கியமான உறவு முறை இருக்காது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்வது அவசியமாக இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதங்களோ தேவையில்லாத விவாதங்களோ ஏற்பட்டதுன்னா அதை தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை அதிகமான செலவுகளை ஏற்படுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும். நீங்கள் செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்துறது அவசியம். இல்லைன்னா தேவையில்லாத விரைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அசௌகரியமான உணர்கிற மாதிரி இருக்குது. யோகா இல்லைன்னா தியானம் செஞ்சிங்கன்னா சிறப்பாக நாளை கொண்டு போக முடியும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி உங்களோட இலக்குகளை முடிக்கிறதுக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்றைக்கி நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு மனசு தெளிவோடு இருக்கும். உங்களோட வேலை தொழிலில் பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது. நீங்கள் ஆற்றிய பணிக்காக உங்களோட மேலதிகாரிகள்கிட்டேருந்து நல்ல ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நாளை பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 பேருக்குள்ளேயும் துணைக்கிட்ட நன்மை பயக்கும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது. நல்ல புரிதல் ஏற்படும். அதனால் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷமும் அந்யோன்யமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்புழக்கம் சீராக இருக்கும். உங்களோட நிதியை வளர்க்குறதுக்கு ஆற்றல் உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கும். அதனால் முடிச்ச அளவுக்கு சேமிக்கிறது நல்லதாக இருக்கும். நல்ல பலன் தர வகையில் முதலீடுகளோ சேமிப்போ செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அதிக ஆற்றலோடு இருப்பீங்க. நாள் முழுக்க சந்தோஷமாக கொண்டு போக முடியும். எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இன்றைக்கி உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டி அதுக்குண்டான வழிகளை
நாளை கொண்டு போகிறது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட செயல்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் செய்கிற செயல்களில் முடிவுகள் எல்லாமே வெற்றி தரக்கூடிய முடிவுகளாக இருக்கும். இன்றைக்கி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட சிறப்பான நிலைமை இருக்குது. பாராட்டு கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நாளை பயனுள்ள வகையில் கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு தொடர்பு மேம்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கம்யூனிகேஷன் பேசுகிற விதமும் சரி இனிமையாக இருக்கும், பழகிற விதமும் நல்லா இருக்கும். 2 பேரும் உறவில் அதிகமான நல்லிணக்கமும் பாராட்டும் சந்தோஷமும் காணப்படும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே சீராக இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு வழிவகுக்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான வழியை வகுக்கும், நல்ல பலன் தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீராக இருக்கும், எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷமாகவும் இனிமையாகவும் தெளிவாகவும் போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி வாழ்க்கையோட சாரம் என்ன என்றதை புரிஞ்சுக்கொள்கிற நாளாக இருக்கும். கொஞ்சம் மனசில் கவலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. பிரார்த்தனை செய்கிறது இல்லைன்னா மந்திரங்கள் சொல்கிறது, அது மூலயமா உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் ஆறுதலும் ஏற்படும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை செய்யும் போது கொஞ்சம் பொறுமை இழக்கிற மாதிரி இருக்குது. முயற்சி செய்யுங்க, கவனத்தை செலுத்தி சிதறாமல் பார்த்து நல்ல ஒரு திட்டமிட்டு உங்களோட வேலையை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நட்பான அணுகுமுறை தேவைப்படுது. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சூடான விவாதங்களை தவிர்த்திங்கன்னா இன்றைக்கி நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வளர்ச்சி சிறப்பாக இல்லை, வரவு கொஞ்சமாக இருக்குது. இருந்தாலும் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கிட்ட போதுமான பணம் மட்டும்தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தும். முடிஞ்சாலும் பரவாயில்ல, செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வெயில் காலம் காரணமாக தொண்டைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது, அதுவும் நேரத்துக்கு சாப்பிட்றது நல்ல ஒரு பலனை தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாத்துலேயும் விழிப்புணர்வோடு செய்கிறது அவசியம். யதார்த்தமான அணுகுமுறை இன்றைக்கி தேவைப்படுது. முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்னதாக தவறுகள் ஏற்படாமல் பார்த்து செய்கிறது நல்லது. ரொம்ப கவனமாக நீங்கள் செய்கிற காரியங்கள், திட்டமிட்டு செய்ய வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு பலனை தரும். திட்டமிடாமல் தவறு செஞ்சுட்டு பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கிட்ட நல்ல முறையில் தொடர்பு கொள்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா அமைதியாக போகிறது இன்றைக்கி நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் பணத்தை கையில் இருக்கிற பணத்தை அஜாக்கிரதை காரணமாக இழப்புக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்குது. இல்லைன்னா எழுந்துட்டு அப்புறம் தேட வேண்டியது தான் இருக்கும். பார்த்து கவனமாக பணத்தை ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பற்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. சாப்பிட்ற உணவில் கவனம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் பார்க்குறது நல்லது. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற போர் குணம் உங்கள்கிட்ட நல்ல ஒரு நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்கிற வேலைகளை நல்ல ஒரு பயனுள்ள முடிவுகளை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்துக்கு தேவையான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட சிறந்த தகுதி இருக்கிற மாதிரி இருக்குது. சிறப்பாக இன்றைக்கி பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள் பணிக்கான அங்கீகாரம் நல்லாவே இருக்கும். அதனால் நாளில் நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கிட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துகிற விதம் நல்லாவே இருக்குது. அன்பாகவும் பிணைப்பாகவும் பாசமாகவும் இன்றைக்கி இருப்பீங்க. அதனால் துணையோட உறவு நல்லா மேம்படும். வெளியில் போயிட்டு வர்றதுக்கு இன்றைக்கி உண்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. உங்களோட சேமிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும். இன்றைக்கி நீங்கள் செய்கிற சேமிப்பு எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பணத்தை சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட தெளிவான மனநிலை, சுறுசுறுப்பான ஆற்றல் இதெல்லாம் இருக்கும் போது ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், வர வீடியோஸ் பாருங்கள். இனி ஃபர்தராக வீடியோஸ் குரு பயிற்சி பலன்கள் வரும், பார்க்குறது நல்லது. நன்றி, வணக்கம்.